ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, ஃபேஸ்புக்கில் பொண்ணுங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற பணத்தை திருடும் கும்பலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறத வழக்கமாக வச்சுருப்போம். அந்த வகையில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறத வழக்கமாக வச்சுருப்போம். இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் யூஸ் பண்ணி நூதன முறையில் எப்படி திருடுறாங்க, அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த திருடர்கள் இந்த ஸ்கேமர்ஸ் எப்படிலாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரொஃபைல் வந்து பார்ப்பாங்க. அது இன்ஸ்டாவாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை ட்விட்டராக இருக்கட்டும். இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேத்துக்கு அவங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாவோட ப்ரொஃபைலை எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியறதில்ல. இந்த மாதிரி லாக்ல இல்லாத ப்ரொஃபைலெல்லாம் ஸ்கேமர்ஸ் வந்து திருடர்கள் வந்து குறி வச்சு இவங்க யார், இவங்க என்ன மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார், மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர், இந்த மாதிரி இவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபுல்லாக எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் நம்மளோட பர்சனல் வீடியோஸ், பர்சனல் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறதா வழக்கமாக வச்சுருப்போம். அதெல்லாம் வச்சு நம்ம எந்த மாதிரியான ஆள், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம எதாவது பொலிட்டிக்கலில் இருக்கோமா, இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கோமா, இல்லை போலீஸாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க பக்காவாக கேதர் பண்ணிவிடுவாங்க. இதை முழுக்க பண்ணுறது எல்லாமே ஆண்கள் தான். ஆனால் இவங்க யூஸ் பண்ணுற ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு பொண்ணுங்க ஃபோட்டோவை எடுத்து அவங்களோட ப்ரொஃபைலில் உள்ள எல்லா ஃபோட்டோஸையும் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு நல்ல பிக்சரை ப்ரொஃபைலாக வந்து செட் பண்ணிப்பானுங்க. செட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரீசன்ட் பிக்சர்ஸில் அவங்க ஆல்ரெடி போட்ட அந்த போஸ்டர்ஸில் உள்ள அதே சேம் பிக்சர்ஸ்லாம் வந்து திரும்ப ரீபோஸ்ட் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி ரீபோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளும் வந்து ட்ரெஸ் பண்ணிவிடுவோம். ஓஹோ, இவங்க தான் வந்து இந்த ப்ரொஃபைலோட ஓனர், இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு, ஸோ இவங்க தான் இந்த ஓனர்னு சொல்லி நம்மளும் வந்து நம்பிடுவோம். இது மாதிரி முதல்ல நம்மளை நம்ப வச்சு நம்மக்கிட்ட வந்து சேட் பண்ணுவானுங்க. மெசேஜில், இன்பாக்ஸில் வந்து சேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் அவங்கள பார்க்கணும், மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைகளை கூறி அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை வந்து கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் வந்து இவங்க வந்து பொண்ணு தான் அப்படின்னு நினச்சி நீங்களும் வந்து அவங்களுக்கு ஜிபே இல்லை ஃபோன்பே மூலமாக அவங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க ரிசீவ் பண்ணுற அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா விமன் நேம்லேயே இருக்கும். பொண்ணுங்களோட நேம்லேயே அவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து வீடியோ கால் பண்ண சொல்லுவாங்க. அப்படி வீடியோ கால் பண்ணி உங்களை வந்து ஆசை வார்த்தை கூறி உங்களை வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி அது எல்லாத்தையும் வீடியோவாக ஷூட் பண்ணி வச்சுப்பாங்க. வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 300, 500, ஒரு 1000 ருபீஸ் முடியும் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட வீடியோ வந்து என்கிட்ட இருக்குது, நான் இதை வந்து உன்னோட ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி லட்சக்கணக்கில் பணத்தை திருடிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணும்போது பொண்ணு தான் உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறதுக்கு வீடியோ காலில் ஏதாவது ஒரு பொண்ணோட வீடியோ வந்து ப்ளே பண்ணி விட்டுருவாங்க. 2 மொபைல் வச்சுப்பானுங்க. நீங்கள் கால் பண்ணும்போது அந்த பச்சை கலர் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கால் அட்டன் ஆகிற அந்த சேம் டைமில் வேறு ஒரு மொபைலில் வேறு ஒரு பொண்ணு பிக்சரோ இல்லை வேறு ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரியோ இல்லை ஹாய் காமிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி ஆன்லைனில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அதை ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் வந்து அந்த ஏரியாவில் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ப்ளே ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து காமிப்பானுங்க. நீங்களும் வந்து நம்பிட்டு இது வந்து ஏதோ பொண்ணு தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் வந்து அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் அவங்க வீடியோவாக ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்களோட ஃபேஸ்புக் ஐடியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சேட் பண்ணி நான் வந்து இந்த வீடியோவை பர்சனலாக இன்பாக்ஸில் அனுப்பி விட்ருவேன், நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி உன்னை வந்து அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் ஆட்டியை போடுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம வந்து பினான்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட வீடியோ செக்ஷனில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், பினான்ஸில் USDT எப்படி பை பண்ணணும், செல் பண்ணணும், இந்த மாதிரி இங்கே உள்ள கரன்சியை ஃபாரினுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஃபாரினில் உள்ள கரன்சியை இங்கே எப்படி ரிசீவ் பண்ணுறது, இது ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் இருக்கும். அந்த மாதிரி என்னோடய ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிளைண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்து ட்ரேடிங்கில் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. அதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ப்ரோ, இந்த மாதிரி என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க, நான் இவ்வளோ பே பண்ணிட்டேன், திரும்ப என்ன பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்டு என்கிட்ட வந்து சஜஷன்ஸ் வந்து கேட்பாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ட்ரேடிங்கில் வந்தவங்க சொன்ன விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். நீங்கள் வந்து முன்பின் தெரியாதவங்க யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு பொண்ணு ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஆபத்தாக முடியும். ஸோ அதனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் வர ஐடிங்க எல்லாமே ரியலான ஐடி தான், அவங்க எல்லாமே ஒரிஜினல் ஃபோட்டோஸ் தான் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி காரியத்திலாம் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு பெரிய பண இழப்பு ப்ளஸ் வந்து அவமானம் இது எல்லாமே நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனல்லே ஃபேஸ்புக்கை வந்து எப்படி லாக் பண்ணணும், இன்ஸ்டாவை எப்படி லாக் பண்ணணும் அப்படின்ற
வீடியோஸ்லாம் நம்ம சேனல்லே இருக்குது. தெரியாதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் யாராவது தேர்ட் பார்ட்டி வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபீமேல் ஃபோட்டோ போட்டு வந்துருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அந்த மாதிரி வீடியோ கால் பண்ணாலும் நீங்கள் வந்து இதை ஒரு கேம் மாதிரி நீங்கள் அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அவங்கள வந்து வீடியோ கால் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேஸ் வந்து காமிக்க சொல்லுங்கள். அந்த ஏரியாவை சுற்றி காமிக்க சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போ தெரியாமல் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அவங்கள வந்து ஈஸியாக நீங்கள் பிளாக் பண்ணலாம். அது எப்படின்ட்டு நான் அந்த வீடியோவில் ரைட் சைடில் வீடியோ போடுறேன். அதை பார்த்து அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத நபர்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து இருக்காங்க அப்படின்னா இமிடியேட்டாக அவங்கள போய் பிளாக் பண்ணி விட்டுருங்க. இன்னொன்று, உங்களுக்கு யாராவது இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களோ அந்த சஜஷனில் தான் வந்து சில பேர்த்தெல்லாம் நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னே தெரியாமல் யாராவது தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா இமிடியேட்டாக உங்கள் ப்ரொஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிளாக் பண்ணலாம். புதுசாக உங்களுக்கு தெரியாத நபர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள பிளாக் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி இன்னமும் நீங்கள் ஏமாந்து இன்னும் வந்து இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்க்கு வந்து நீங்கள் பணம் பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க மெசேஜ் பண்ணி கால் பண்ணி பார்த்துட்டு அவனுங்க அடுத்த ஆளை தான் போய் டார்கெட் பண்ணுவானுங்க, உங்களை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ இதை நினச்சி நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. ஓகே, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நம்மளை ஏமாற்றணும்னு வர ஸ்கேமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நார்த் சைடு தான் இருக்கானுங்க. என்ன ரீசன்னா, நார்த் சைடில் இருக்கிறவங்க இங்கே ஏமாத்தினா இங்கேருந்து போலீஸ் போயிட்டு ட்ரேஸ்வர் பண்ணி அவங்கள பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போடுறதுன்றது இம்பாசிபிள். அதுக்கு வந்து 1008 ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேங்களா, அங்கே போகணும், அந்த ஸ்டேட் போலீஸ்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும், இந்த விஷயத்தை அங்கே ஷேர் பண்ணணும், அங்கே உள்ள போலீஸை கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குது. நம்ம படங்களெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனால் அந்த சைடு உள்ளவங்க இந்த பக்கம் சவுத் இந்தியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, இந்த பக்கம் உள்ளவங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த சைடில் உள்ளவங்கலாம் கெட்டவங்க, நம்மளாம் நல்லவங்க அப்படி சொல்ல கிடையாது. நான் ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி தவறான விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களோட உணர்ச்சிகளில் பணம் சம்பாதிக்கிற கும்பல் நம்ம இந்தியாவில் இன்னும் அதிகமாக இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இவங்களை திருத்துறது நம்ம வேலை கிடையாது. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நம்ம வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.